பறந்து விரிந்திருக்கக்கூடிய கடல்ல பல உயிரினங்கள் வாழுது. அதுல எது ரொம்பவே பலம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பல பேர் இருந்தாலும் கூட குறிப்பா சொல்லப்படுற பேர் ஓர்கா. இந்த பெயர் லத்தீன் லாங்குவேஜ்ல பாதாள உலகின் கடவுளான ரோமானிய கடவுள் ஓர்கஸை குறிக்குது. இந்த பெயருக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரியுமா? திமிங்கலங்கள், டால்பின்கள், ஓர்காக்கள் எல்லாமே ஒரே ஒரு குடும்ப வட்டத்துக்கு கீழே தான் வரும். ஓர்காக்கள் 6 to 8 மீட்டர் நீளமும் 6000 கிலோ எடையும் கொண்டது. இந்த ஓர்கா குடும்பத்துல 2 to 30 ஓர்காக்கள் வரைக்கும் இருக்குமா. இந்த ஓர்காக்கள் சில மீன் வகை பெண்குயின்கள்ல இருந்து திமிங்கலம் வரைக்கும் உணவா எடுத்துக்குமா. இந்த ஓர்கா கூட்டம் எப்பவுமே ஒன்னா ரொம்ப ஒற்றுமையா தான் வேட்டையாடுமா. இதுங்க எப்பவுமே தாய்வழி சமூகமா தான் இருக்கும். சரி, இப்போ ஓர்காவோட உணவு பட்டியலுக்கு வருவோம். தி கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சுறாவே ஓர்காவோட உணவு தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சுறா மீனை பார்த்து மற்ற கடல் ஜீவராசிகள் எல்லாம் அலரும். ஆனா அந்த சுறாவே ஒரு உயிரினத்தை பார்த்து அலருதுன்னா அது ஓர்கா மட்டும்தான். ஓர்கா என்னவோ சுறாவை விட பெருசாதான் இருக்கு. ஆனா ஓர்காவை விட அதிக கூர்மையான பற்களும் ஓர்காவை விட 1000 கிலோ எடையும் கொண்டது சுறா. ஆனாலும் கூட அந்த சுறாவை எப்படி தந்திரத்தால வேட்டையாடுது இந்த ஓர்காக்கள். அப்பேற்பட்ட சுறாவை தன்னுடைய வேகத்தாலையும் விவேகத்தாலையும் தாக்கி தலைக்கீழ திருப்பி முடக்கி நிலைக்குழைய வச்சு தன் பற்களை வச்சு சுறாவுடைய உடலை துண்டு துண்டா கிழிச்சு கல்லீரலை மட்டும் சாப்பிட்டுட்டு சுறாவுடைய உடலை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே போட்டுட்டு போயிருங்களாம் ஓர்காக்கள். இப்படி நிறைய சுறாமீன் சடலங்கள் கரை ஒதுங்கி கிடக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்குள்ள ஓர்காக்கள் ஏன் சுறாமீனுடைய கல்லீரலை மட்டும் சாப்பிடுது அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு காரணம் சுறாக்களுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய ஸ்குவாலின் அப்படிங்கிற தாது பொருள். இது ஓர்காக்களுடைய உடல் செயற்பாடுகள்ல சரியா வச்சுக்க உதவுது. ஒருவேளை சுறா ஓர்காக்களுடைய வேட்டையிலிருந்து தப்பிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப அந்த இடத்துக்கு வர 1 வருஷத்துக்கு மேலேயும் ஆகுமா. ஓர்காக்களுடைய வேட்டை இதோட நிக்கல. இந்த உலகத்துல பெரிய உயிரினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீலத்திமிங்கலம் இதுவும் ஓர்காக்களுடைய உணவு தானா. 150 டன் கொண்ட திமிங்கலம், அதாவது 1,50,000 எடை கொண்ட 70 to 90 அடி நீளம் கொண்ட திமிங்கலத்தை கூட ஓர்காக்கள் கூட்டமா மோதி கடிச்சு திமிங்கலம் உயிரோடு இருக்கும் போதே அதனுடைய நாக்கை சாப்பிடுங்களாம். திமிங்கலத்துடைய நாக்கு சரியா வளர்ந்த பெரிய யானை அளவுக்கு இருக்குமா. அதையே கூட்டமா கடிச்சு சாப்பிட்டு காலி பண்ணிருங்களாம் ஓர்காக்கள். எல்லாமே சரிதான். சின்ன மீன்ல இருந்து சுறா திமிங்கலம் வரைக்கும் கூட்டமா வேட்டையாடணும் அப்படின்னா ஓர்காக்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணுமே. அது எப்படி ஃபாலோ பண்ணுது, அது எப்படி யோசிக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு காரணம் ஓர்காக்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு முறை. இதுங்க 3 விதமான சத்தத்தை கொடுக்குங்களாம். 1, கிளிக் சத்தம். இந்த சத்தம் இது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 500 அடி தூரம் வரைக்கும் போய் இதுங்க கிட்டேயே திரும்பி வந்துடுமா. இந்த சத்தத்தை வச்சுதான் எந்த வகை மீன் எங்க இருக்கு அப்படின்னு தண்ணிக்குள்ள கண்டுபிடிக்குங்களாம். 2வதா விசில் சத்தம். விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கொடுக்குமா. இந்த சத்தம் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகாதான். வேட்டையாடும் போது தொடர்பு கொள்ளக்கூடிய சத்தமா இது பயன்படுத்துங்களாம். 3வதா பயங்கர பிரபலமான ஓர்காக்கால் அப்படின்னு அழைக்கக்கூடிய பெரும் மொழி எழுப்பக்கூடிய சத்தம். ஒரு விமானத்தோட என்ஜின் சத்தம் மாதிரி பயங்கர சத்தத்தை கொடுக்குமா. வேட்டையாடும் போது ஓர்காக்கள் இந்த 3 சத்தத்தையும் கண்ணா பின்னான்னு பயன்படுத்துங்களாம். இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால கூட இதுங்க என்ன பேசிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலையாம். வடக்கு பசிபிக் பகுதியில 2 வகையான ஓர்காக்கள் வாழுது. ஒன்று ரெசிடென்ட், இன்னொன்று டிரான்சியன்ட். ரெசிடென்ட் ஓர்காக்கள் அங்கேயே வசித்து மீன்களை பிடிச்சு உணவா எடுத்துக்கிட்டு வாழுங்களாம். டிரான்சியன்ட் ஓர்காக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓர்காக்கள் கடல் நாயிலிருந்து திமிங்கலம் வரைக்கும் உணவா எடுத்துக்கிட்டு வேட்டையாடி வாழுங்களாம். இந்த வகை ஓர்காக்கள் சத்தமே இல்லாம சைலண்டா வந்து இரைய பிடிச்சு சாப்பிடுங்களாம். சில சமயங்கள்ல இந்த யுக்திய தன்னுடைய குட்டிக்கும் கூட சொல்லி கொடுக்குங்களாம். இதுல சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, சில சமயம் இரைய பிடிக்கிறதுக்காக அலையோட அலையா கரை பக்கத்துல வந்துருங்களாம் ஓர்காக்கள். கரையோட ஒதுங்குற மாதிரியான ஆபத்துகளும் நிகழுமா. நிறைய ஓர்காக்கள் அப்படி கரையில ஒதுங்கி உயிர் விட்டுருக்கிறத நம்மளால பார்க்க கூட முடியுமா. இருந்தாலும் கூட கரணம் தப்பினால் மரணம்னு தெரிஞ்சும் கூட ஓர்காக்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்பவே தைரியமா ஃபாலோ பண்ணுங்களாம். சில சமயம் ஓர்காக்கள் தங்களுடைய இரைய தங்களுக்குள்ளேயே தூக்கி போட்டும் விளையாடிக்குங்களாம். இதுவரைக்கும் இதுங்க கடல்ல யாரையுமே தாக்குனது இல்லையா. ஆனா அடைக்கப்பட்ட இடங்கள்ல, குறிப்பா தண்ணீர் பூங்காக்கள்ல சில பேருடைய உயிரை காவு வாங்கி இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஓர்காக்கள் மனிதர்கள் மாதிரியே ஒலி எழுப்பக்கூடிய ரெக்கார்ட்ஸும் வெளியாகி இருந்திருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சு.
இனிமேல் யாராவது கடல்லையே ரொம்ப மோசமான உயிரினம் எது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஒர்க்கா அப்படின்னு.